ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா 7G ரெயின்போ காலனி பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 2004 நம்ம செல்வராகவன் சார் எழுத்து மற்றும் இயக்கத்தில் நம்ம ரவி கிருஷ்ணா, சோனி அகர்வால் மற்றும் பலர் நடித்து நம்ம யுவன் மியூசிக்கில் நம்ம பாடல்கள் வந்து நம்ம மறைந்த கவிஞர் நா. முத்துக்குமார் வரிகளில் வந்து வந்த ஒரு காவியம். இந்த அக்டோபர் 15 வந்துச்சுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி 21 வருஷம் ஆக போகுது. இந்த படத்தை பற்றி 20 வருஷம் பொறுத்து ஒருத்தன் உட்காந்து பேசுகிறான்னு அப்படி கிடையாது. இது 20 வருஷம் இல்லை, இன்னும் 200 வருஷம் பொறுத்து வந்து உட்காந்து கூட ஒருத்தன் யூடியூப்ல இதை டீகோடிங் பண்ணுமா. அந்த அளவுக்கு ஒரு காவியம். நம்ம ஆல்ரெடி வந்து 1000 ஒருவன், தசாவதாரம் அதெல்லாம் டீகோடிங் பண்ணி போட்டிருப்போம். செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட் இருக்கும், சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். இந்த இந்த படத்தோட டைட்டில் 7G ரெயின்போ காலனி. 7 வந்து ஆல்பபெட்டிக் நம்பர் வந்து 7. அந்த ஜி வந்து ABCDEF. ஜி பார்த்தீங்கன்னா அதுவும் 7ல் வரும். ரெயின்போ வந்து எத்தனை கலர்னு பார்த்தீங்கன்னா 7. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம செல்வராகவன் சார் வந்து 7 ரெசம்பன்ஸ் பண்ணி இருப்பாரு. அந்த காலனியில் இருக்கிற நம்பர் 7G 7H அந்த மாதிரி பிளாக் 1 நம்பர்லாம் இருக்கும். அவங்க போகிற பஸ்ஸோட நம்பர்லாம் 7ஆக இருக்கும். அதே மாதிரி கதிர் வந்து ஓப்பனிங் சீனில் அனிதா இறந்துட்ட பிறகு அனிதாவை இருக்கிறாங்க அந்த ஆலோசினேஷனில் போய் பார்க்கும்போது டைம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 மணின்னு இருக்கும், அப்புறம் 5 மணின்னு இருக்கும். 2+5 சேர்த்திங்கன்னா 7. அதே மாதிரி கதிர் வேலை செய்கிற ஹீரோ ஹோண்டா கம்பெனியோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 7P. அது மாதிரி நிறைய இடத்துல 7 வந்துட்டே இருக்கும். ஏன்னா 7ன்ற நம்பருக்கு வந்து அவ்வளோ இது இருக்கு. 7 வந்து ஒரு ஏஞ்சலிக் நம்பரு. மாதிரி இந்த நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனிங் லவ்வை காட்டுது. உங்களோட டெஸ்டினியை காட்டுது. உங்களை வந்து ஒரு ரைட் பாத்தில் வந்து கைட் பண்ணுது. ஒரு கார்டியன் ஏஞ்சலாக வந்து இன்னர் விஸ்டமை வந்து இது பண்ணுது. உங்களோட பர்பஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஒரு பியூர் அன்கண்டிஷனல் லவ்வாக மாறுது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு வந்து டிவைன் கைடன்ஸ் இன் லவ் அது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அதை நான் எங்கள் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். அதனால தான் இந்த படத்தில் 7 வந்து நம்ம செல்வராகவன் சார் அடிக்கடி வந்து ரிசம்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த படத்துக்கு ரெயின்போ காலனின்னு என் பேர் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் மழையும் சேம் டைமில் வந்தால் தான் இது ரெயின்போ வரும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு கதிர் அந்த ஓப்பனிங் சீனில் பைக்கில் வரும்போது மழையில தான் ஓப்பனிங் சீன் இருக்கும். அதே மாதிரி அனிதாவை வந்து ஃபஸ்ட்டு கதிர் பார்க்கும்போது ஒரு சூரிய வெளிச்சத்தில் தான் பார்ப்பாரு. இப்படி கண்ணு கூசு கூசு இப்படி வச்சு பார்ப்பாரு. அப்போ வந்து இருண்டு கிடக்கிற நம்ம கதிர் வாழ்க்கையில ஒரு வெளிச்சமாக ஒரு ஏஞ்சலாக ஒரு கார்டியன் ஏஞ்சலாக வந்து நம்ம அனிதா வராங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ரெயின்போ சொன்னல அந்த காரணம் அதுவும் இருக்குது. வெயிலும் மழையும் சேர்ந்தா தான் ரெயின்போ வரும். இதையுமே இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் வரும்போது மழையும் 7:30 யூஸ் பண்ணியிருப்பாரு, வெயிலையும் 7:30 யூஸ் பண்ணியிருப்பார். செல்வராகவன் சார் பில்லியன்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மழையாக வந்து ஹீரோவை இது போர்ட்ரே பண்ணுறாரு நம்ம செல்வராகவன் சார். அதே மாதிரி அந்த சோனியா அகர்வால் அனிதா கேரக்டர் வந்து வெயிலாக வந்து சேர்ந்தோடனே இருட்டாக இருக்கிற நம்ம கதிரோட வாழ்க்கை வந்து ரெயின்போ மாதிரி கலர்ஃபுல்லாக மாறுது அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதில் கன்வே ஆகுது. இந்த பாருங்கள் டைட்டில்லே பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வச்சுருக்காரு. அதே மாதிரி கதிரோட கேரக்டர் ஆர்க்கு வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை மதிக்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், ஒரு வேலைக்கு போக மாட்டார், தண்டமாக சுற்றிட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கடைசியில் படம் முடியும் போது ஒரு நல்ல வேலையில் இருக்கும், ஒரு நல்ல இதில் இருக்கும். ஒரு நான் இறந்து போன தன் காதலி உயிரோட இருக்கான்னு சொல்லி அவங்களோட பாய் தலைங்களையும் எடுத்துன்னு போய் கட்டி பிடிச்சின்னு அவங்க இருக்கிறாங்களானே அந்த இதுலேயே கற்பனையிலே இமேஜினேஷன்லேயே வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்கும். இந்த சேஞ்ச்லாம் யாரால நடக்குதுன்னா மனிதானால தான் நடக்குது. அவங்கள வந்து இந்த ஒரு படத்தில் வந்து நம்ம செல்வராகவன் சார் ஒரு கார்டியன் ஏஞ்சலாக தான் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அவங்க இறக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட அந்த ஏஞ்சல் மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு டிவைனாக தான் இருக்கும். அந்த பிஜிஎம் நல்லா கேட்டு பாருங்க. நீங்கள் படம் அடுத்த முறை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி வந்து கதிர் வந்து ஓப்பனிங்லேருந்து பல பெரியவங்களை மதிக்க மாட்டான், பல பேருக்கு தொல்லை கொடுப்பான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவான். அந்த காலனியில் ஒரு தாட்டி படம் பார்ப்பாங்க, வருஷங்கள் 14 சொல்லிட்டு. அந்த படம் பார்க்கும்போது வந்து கதிரோட தங்கச்சி எழுந்து போயிடுவாங்க. அவங்க தங்கச்சி அனிதா வந்து ஃபர்ஸ்ட் முறை வந்து கதிர் மேலே தோளில் கை போடுவாங்க. அப்போ அவர் மேலே ஒரு லைட் ஒரு ஷாட் கூட இருக்கும் அவர் மூஞ்சில். அப்போ வந்து அவர்கிட்ட இருக்கிற மொத்த நெகட்டிவிட்டியும் வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், ஒரு நல்லவனாக மாறுவார். இது வந்து கிறிஸ்டியானிட்டி படி பார்த்தீங்கன்னா இயேசுவோட கையோ இது ஏதோ ஒரு ஏஞ்சல் ஒரு கார்டியன் ஏஞ்சலோட கையை நம்ம மேலே பட்டால் நம்ம பரிசுத்தமாக மாறிடுவோம் அப்படின்னு நம்ம செல்வராகவன் வந்து இதில் ரிசம்பலன்ஸ் பண்ணியிருப்பாரு.
அந்த வருஷங்கள் 16 படத்துல வந்து ஹீரோயின் குஷ்பு லாஸ்ட்ல செத்துருவாங்க. இந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அனிதா லாஸ்ட்ல செத்துருவாங்க. இது ஒரு ஃபோர் ஷேடோயிங் மாரி நம்ம செல்வராகவன் சார் வச்சிருப்பாரு பிரில்லியன்ட்டா. படத்த பத்தி பேசும்போது நம்ம யுவனையும், முத்துக்குமாரையும் பத்தி பேசாம இருக்க முடியாது. யுவன், முத்துக்குமார் காம்போல வந்த ஒவ்வொரு பாட்டுமே ஒரு காவியம் தான். குறிப்பா இந்த படத்துல கண் பேசும் வார்த்தைகள் சாங்கா இருக்கட்டும், நினைத்து நினைத்து பார்த்தேன் சாங்கா இருக்கட்டும், கனா காலங்காலங்கள்னு ஒரு சாங் இருக்கும். அதுவா இருக்கட்டும். ஒரு ஒரு சாங் வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கும். இப்ப வந்து நம்ம கூட வந்து நா. முத்துக்குமார் சார் வந்து இல்ல. அவர் இல்லனாலும், அவர் வரிகள் மூலமா அவர் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. அந்த மாரி வரிகள். அவரோட வரிகளும், இவனோட இசையும், செல்வராகவனோட ரைட்டிங்கும் சேர்ந்து அந்த படத்த ஒரு மாரி ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். சின்ன வயசுல வந்து இந்த படத்த நான் வந்து தியேட்டர்லலாம் பார்க்கல. ரேண்டமா கேடிவிலயோ, சன் டிவிலயோ சரியா ஞாபகம் இல்ல. பார்த்துட்டு என்னைய ரொம்ப ட்ராமடைஸ் பண்ண மூவில இதுவும் ரொம்ப ஒரு மூவி. அந்த மாரி ஒரு எமோஷனல் மூவி. இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அப்பேற்பட்ட ஒரு படம். இன்னும் இதில நெறையா வந்து இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இல்ல. கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதனால இவ்வளோ தான் இந்த வீடியோல பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு பயங்கரமான அ த இது ஃபேக்ட்டோட நானு டீகோடிங்கோட வரேன். அடுத்த வாரம் வருது. சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.